பாழடைந்த மண்டபம். மழைக்கு ஒதுங்குவதற்காக நிற்கிறார்கள். இவர்கள் போய் நின்றவுடன் அந்த மண்டபம் ஆட ஆரம்பிக்கிறது. உடனே அந்த நால்வரில் ஒருவன் சொன்னான், நம்மில் யாரோ ஒரு பாவி இருக்கிறான், எனவேதான் நாம் வந்து நின்றவுடன் இந்த மண்டபம் ஆட ஆரம்பிக்கிறது. உடனே அதில் ஒருத்தன் சொன்னால், சரி யார் பாவி என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஒவ்வொருவராக வெளியே போகலாம். யார் வெளியே போன பிறகு மண்டபம் ஆடுவது நிற்பதோ அவர்கள்தான். முதல் ஆள் வெளியே வந்தான், மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருக்கிறவன் சொன்னான், டே உங்க 3 பேர்ல தான்டா எவனோ பாவி இருக்கான். 2வது ஆள் வெளியே வந்தான், அப்பவும் மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருக்கிற 2 பேரும் உள்ள இருக்கிற 2 பேர் பார்த்து சொல்றான், நீங்க 2 பேர்ல தான்டா எவனோ பாவி. 3வது ஆள் வெளியே வந்தான், அப்பவும் மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருக்கிற 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டான், நீ தான்டா பாவின்னு. அவன் என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே வெளியே வந்தான். அவன் வந்த உடனே ஆடிக்கிட்டு இருந்த பில்டிங் அப்படியே விழுந்துச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த பக்கமாக ஒரு சாமியார் வந்தார், விட்ட கேட்டாங்க, ஏங்க இந்த மாதிரி நாங்கள் வந்துனே இருந்தோம், இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியாக இவன் வந்தான், இவன் தானே பாவி, கரெக்டாக சொல்லுங்கன்னாரு. அந்த சாமியார் சொன்னான், அவன் ஒருத்தன் தாண்டா புண்ணியமா, அதனால தான் அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அவன் போன பிறகு பில்டிங் விழுந்துக்குதுன்னு.